ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, மிக மிக அழகான ஒரு வீட்டை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னா நாகர்கோயிலுக்கு அடுத்து வில்லுக்குரி. இந்த வில்லுக்குரி எங்கே இருக்குன்னா, நாகர்கோயில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நாகர்கோயிலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த வில்லுக்குரிங்கிற ஊர். இந்த வில்லுக்குரியில் இருந்து மாடத்திட்டி விலை, அதாவது பக்கத்தில் தான் இருக்குது மாடத்திட்டி விலை. இது ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது அந்த ஊரில். என்னென்னா ஜபஸ்தியார் ஆலயம், புனித ஜபஸ்தியார் ஆலயம் அந்த ஊரில் தான் இருக்குது. மாடத்திட்டி விலைங்கிற ஊரில் தான் இருக்குது. பாருங்கள், நம்ம இந்த வீட்டை தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். இந்த வீடு என்னென்னா 2.5 சென்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. 2.5 சென்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதாவது ஒரு 10 அடி, ஒரு 12 அடி நீங்கள் நடந்து தான் வரணும் இந்த வீட்டுக்கு. ஒரு 5 அடி வழிபாதை தான் உண்டு. பாக்கி உங்களுக்கு அதுவரை உங்களுக்கு கார் வரும். உங்களுக்கு வீட்டு முன்ன கார் வரும். அதில் இருந்து ஒரு 10-12 அடி உங்களுக்கு தூரம் நடந்து வரணும். அவ்வளோதான். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பாருங்கள், இந்த வீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீட்டுக்கு என்னென்னா 5 பெட்ரூம், கீழே 2 பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம், அப்படி 5 பெட்ரூம் இருக்குது. அப்புறமா 2 கிச்சன் இருக்குது. கீழே ஒரு கிச்சன், மேலே ஒரு கிச்சன். உங்களுக்கு 2 ஃபேமிலியாக தாமசிக்கலாம். அல்லாட்டு கீழே வாங்குறவங்க இருந்துக்கிட்டு மேலே வீடை வாடகைக்கு கொடுக்கலாம். அல்லாட்டு ரெண்டு நிலையுமே வாடகைக்கு விட்டுறலாம். கீழேயும் வாடகைக்கு விட்டுறலாம், மேலேயும் வாடகைக்கு விட்டுறலாம் வாங்கிக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு 2 கிச்சன் வச்சுருக்காங்க. பெட்ரூமும் கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம், அப்படி கணக்குக்கு 5 பெட்ரூம் இருக்குது. அப்புறமா எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் எல்லா பெட்ரூமுக்கும் இருக்குது. பாருங்கள், இது ஒரு கிச்சன். இது கீழே உள்ள கிச்சன். நான் இப்போ கீழே உள்ள வீட்டை தான் காமிக்கிறேன். பாருங்கள், அதுமாதிரி வேலையும் நல்ல தரமாக நல்ல அழகாக செஞ்சுருக்காங்க. இவங்க சொந்த பர்பஸுக்காக வச்ச வீடு. அவங்க இப்போ என்னென்னா தர்மபுரியில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்காக இப்போ இந்த வீட்டை கொடுக்குறாங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, அதேமாதிரி சாதா டாய்லெட் இருக்குது. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அப்புறமா இது லோன் எடுத்துக்கலாம். இது ஒரு அப்ரூவல் வீடு தான். லோன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இதை வாங்குகிற பட்சத்தில் லோன் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணால் போகிறோம். நாங்கள் உங்களுக்கு லோனெல்லாம் எடுத்து நல்லபடியாக அந்த வீட்டை முடிச்சு வைப்போம். பாருங்கள், இது நம்ம இப்போ மேலே பார்க்குறோம். மேலேயும் பாருங்கள், இது ஒரு பெட்ரூம், மேலேயும் ஒரு பெட்ரூம், மேலேயும் ஒரு ஹால், 3 பெட்ரூம், அப்படி பெட்ரூம் ஏகப்பட்ட பெட்ரூம் இருக்குது. 5 பெட்ரூம், 6 பெட்ரூம் கிட்டே இருக்குது. பெட்ரூம் பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது கீழே. அதுபோல் பெட்ரூம்னு பார்த்தா 6 பெட்ரூம் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. பாருங்கள், வேலையெல்லாம் நல்ல அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வேலையில் எந்த குறவும் இல்லை செவரில் ஒரு கிராக்கோ எப்படி எந்த ஒரு குறவும் இல்லை. 7 வருஷம் ஆன வீடு தான். ஒரு செவரில் ஒரு கிராக்கோ, செவரில் ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்ல ஒரு அருமையான வீடு தான். பாருங்கள், நீங்களே அதுபோல் சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடை அமைச்சிருக்காங்க. சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடை அமைச்சிருக்காங்க. இது மாடத்திட்டி விலைங்கிற ஊரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். அதாவது புனித ஜபஸ்தியார் அப்படிங்கிற கோயில் இங்கே இருக்குது. ஒரு ஆர்சி கோயில் இருக்குது. முற்றிலும் ஆர்சி மக்கள், அதாவது கிறிஸ்தவ மக்கள் தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. சுற்றிலும் கிறிஸ்தவ மக்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. வீடு அருமையான வீடு. இது ஃப்ரண்டில் அதாவது இந்த வீட்டுக்கு ஃப்ரண்டில் மேலே ஃப்ரண்டில் இருக்கிற ஒரு சின்ன பெட்ரூம். பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. எல்லாம் சேர்த்து 5 பெட்ரூம் இருக்குது. பாருங்கள், இது மேல் தளம். பாருங்கள், இப்போ நம்ம மேலே போய் பார்க்குறோம். பாருங்கள், சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. இந்த அழகான வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. 37 லட்ச ரூபா கேட்குறாங்க. அவங்க 37 லட்ச ரூபா கேட்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த அழகான வீட்டுக்கு 37 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.